எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயங்களோட பாதுகாவதில் கடந்து வருவானும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த மக்களுக்காக செபிக்கவும் கத்திரதாமே எனக்கு பலனும் கிருபையும் ஜீவனும் ஆரோக்கியம் தீர்க்காயுசு தந்தராய் ஸ்தோத்திரம். இப்படி தாவை புதிய நாளை காண ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் எங்களோட வாழ்க்கை நீ தந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. இன்னைக்கு பகல் காலம் முழுவதும் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, எங்களோட போக்கிலும் வரத்திலெல்லாம் நம்முடைய மகிமை எங்களோடு இருப்பதாக. எந்த ஒரு தீங்கு கெடுதி துன்பம் துயரம் இன்னைக்கு என்னோட ஜெபத்திரிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் வரக்கூடாதப்பா. அவங்க செய்கிற எல்லா தொழில்களில் கர்த்தரோட பிரயாணத்தில் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரோட மகிமையான கரம் இருக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். துக்க நாளாகவோ வேதனையோ கண்ணீரோ எதுவுமே இருக்கக்கூடாதப்பா. தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய கனமகிமை, நம்முடைய ஆறுதல், நம்முடைய தைரியம், நம்முடைய பலன், நம்முடைய கர்த்தாவை எல்லா விதமான மகிமையும் என் மக்கள் இன்னைக்கு அனுபவிக்க ருசிக்க கத்திருக்கிறதாரு. ஒரு கேடும் இல்லாம கண்ணின் மணியை போல மறைத்து ஆச்சரியவிதமாய் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தாவை நடத்தி கொண்டு செல்லுங்க. அதுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. நம்பி நம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை கனப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி விசுவாசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கடந்த தினத்திலே பிரேயர் அனுப்பக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கல, மன்னிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நிமிடம் கிடைத்தனால் கட்டாயம் அந்த ஜெபத்தை அனுப்பியிருப்பேன். அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தனால, நேரம் இல்லாதனாலேயும் அனுப்ப முடியவில்லை. ஆகிலும் இன்றைக்கு இந்த ஜெபத்தை அனுப்ப கர்த்தர் வாய்ப்பு அளித்திருக்கிறார். அதுக்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1195 நாளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க கர்த்தர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். ஒரே ஒரு வேத வசனத்தை மட்டும் உங்க முன்பாக வைத்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதக்காரன் எழுதின 70ஆம் சங்கீதம் 5வது வசனம். 70ஆம் சங்கீதம் 5வது வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதே. தாவீதினுடைய ஒரு உண்மையான ஒரு ஜெபத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அங்க எப்படி ஜெபிக்கிற பாருங்க. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக வந்து தன்னை பெருமை பாராட்டாதபடி எந்த அளவுக்கு தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறேனோ அந்த அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அந்த அளவுக்கு தேவன் அவனை கனப்படுத்துவார். தாவீது பலத்திலும் ஆரோக்கியத்திலும் திறமையிலும் ஞானத்திலும் யுத்தத்திலும் எல்லா இடத்திலும் ஒரு தேர்ந்த மனுஷன்தான். சிங்கத்தை கிழித்தவன், கரடியை கொன்றவன், கோலியாத்தை தகர்த்தவன், எவ்வளோ பெரிய வீரமான வல்லமையான காரியங்களை செய்து சாதனையை படைத்த ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது அவன் சொல்றா, நான் சிறுமையும் எளிமையுமானவன். இதை கேட்கும் ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு ஒரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலே நம்முடைய பெருமையும் நம்முடைய அகந்தையெல்லாம் பயங்கரமா இருக்கும். நம்மளை பார்க்கிறவங்களே ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆனா இங்க இந்த மனுஷன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். ஆண்டவரை கூப்பிட, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது தாவீதுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் தேவன் அங்க வந்துதான் ஆக வேண்டும். தேவனாலே அன்றி அவனுக்கு விடுதலை. அவர் சொல்றப்ப, நீரே என் துணை, நீரே என் துணை, என்னை விடுவிக்கிறவர் நீதான். எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும், எந்த விபத்து வந்தாலும், எந்த கண்ணி வந்தாலும், எந்த கண்ணீர் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் என்னை விடுவிக்கிறவர் நீங்க தான்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் வந்தால், உங்களுக்கு மலை போல பிரச்சனைகள் வரும்பொழுது, வியாதிகள் வரும்பொழுது, மரணமே உங்களுக்கு நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது, உலகமே திரண்டு வரும்பொழுது, எல்லாமே உங்களுக்கு பிரதிகூலமாக நிற்கும்போது ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கும்போது எப்படி பயப்படலாம்? எப்படி நம்ம சோர்ந்து போகலாம்? ஆனபடி இன்னைக்கு என்னோட ஜெபத்திரிக்கிற உங்களுக்கு தாழ்மையாக நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நமக்குள்ள பெருமை வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பணம் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு எல்லாமே ஆட்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நெகலம், அகங்காரம், பெருமை எதுவுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தரமட்டமாய் தாழ்த்தின தேவனுக்கு முன்பாக சிறுமையும் எளிமையுமான், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும்,
சீக்கிரமா வாங்கப்பா, தாமதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா பாருங்க. தீவிரமாய் வாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும். நீங்க தாமதித்தால் எனக்கு கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சீக்கிரமா வாங்கப்பா, என்னை காப்பாத்துங்க. என்னை மரணத்திலிருந்து, என் வியாதியிலிருந்து, என் வறுமையிலிருந்து, என் பட்டினியிலிருந்து, என் நிந்தனையிலிருந்து, நான் துடிக்கிற இந்த துடிப்பிலிருந்து, ஆண்டவரே என்னுடைய அகோர இந்த வேதனையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, என்னுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் என்னை தீவிரமாய் விடுவிக்க வாரும் என்று சொல்லி அங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தாமதியாதே ஆண்டவரே சொல்றான். தாமதித்தல் தாங்க முடியல, என்னால சகிக்க முடியல, என்னால சுமக்க முடியல. நீங்க வாங்கப்பா சீக்கிரம். நீங்க வந்தாத்தாப்ப எனக்கு விடுதல். நீங்க சீக்கிரம் வரணும் என்று சொல்லி தேவனை நோக்கி கெஞ்சுகிற, மன்றிட்டு கதறுகிற ஒரு அனுபவம் தான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க அப்பாவை நம்புங்க, அவரோட பாதத்தில் சலண்டர் ஆயிடுங்க, முற்றுமா அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுடைய எந்த வியாதி, எந்த கஷ்டம், எந்த வறுமை, தனிமையில் இருந்து துடிக்கிறியா, உனக்கு யாருமே இல்லையா, உனக்கு எந்த விதத்திலும் முன்னே போக முடியாம எல்லாமே தடையா இருக்குதா, நினைக்கிற மாதிரி எதுவுமே அனுபவிக்க முடியலையா, சந்தோஷம் அனுபவிக்க முடியலையா, முன்னேற முடியலையா, வளர முடியலையா, செழிக்க முடியலையா, உனக்கு எந்த விதத்திலும் நீ நினைக்கிற காரியங்கள் நடக்காம இருக்குதா, எல்லாம் தடைப்பட்டு கிடக்குதா, ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நான் ஒரு சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். இன்னைக்கு அதிகாலமே இயேசப்பா கொண்டு வருவாங்க, இப்பளே வருவாங்க. நீங்க நம்பணும். அவர் வந்தா உங்களுக்கு விடுதலை தான், அவர் வந்தா உங்களுக்கு சந்தோஷம் தான், அவர் வந்தா உங்களுக்கு சமாதானம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தாமதியாதையும் சொல்றாங்க. தாமதியாதப்பா, சீக்கிரமா வந்து என் வியாதியை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் துன்பத்துக்கு விடுதலை தாங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் உண்டானால், அதுவும் தாழ்மையோடு ஜெபிக்கிற அனுபவம் உண்டானால், நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முதல் வசனம் சொல்ற பாருங்க, தேவனே என்னை என்னை விடுவியும். கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எந்த மனுஷனாலே விடுவிக்க முடியாது, ஆனா கர்த்தரால விடுவிக்க முடியும் என்று நம்புகிறார். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இப்படிப்பட்ட அருமையான ஜெபம் நீங்க ஏறெடுக்கும்போது அவர் சிங்காசனத்தில் இருக்க மாட்டாங்க, ஓடி வந்துடுவாங்க. பறந்து காக்கிற பட்சியை போல தீவிரமா வந்து உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு சகாயம் செய்வார், உங்களை கைவிடவே மாட்டேன் இயேசுப்பா. ஒரு காலத்தும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டேன். நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறப்போமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் என் மக்களுக்கு நான் கொடுத்த இந்த ஆலோசனை, ஆண்டவரே இந்த ஜெபம் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை இன்னைக்கு கொண்டு வரட்டப்பா, இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டப்பா, இன்னைக்கு ஒரு கனமகிமை உண்டாகட்டப்பா, ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரட்டப்பா. எந்த விதத்திலும் என் பிள்ளைகள் கலங்கக்கூடாதப்பா, சோர்ந்து போகக்கூடாதப்பா. விடுதலின் கரமப்பா, மகிமையின் கரமப்பா, சமாதானத்தின் கரமப்பா, ரட்சிப்பின் கரமப்பா, அற்புதத்தின் கரம் இப்ப வெளிப்படட்டப்பா. உங்களோட நாமத்தில் வெளிப்படட்டப்பா, உங்களோட நாமத்தில் வெளிப்படட்டப்பா. இப்பொழுதே உங்களோட கரம் வெளிப்படட்டப்பா. ஒரு குறையும் ஒரு குறைச்சலும் என் மக்களுக்கு வர தேவன் அனுமதிக்க கூடாது. சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, விடுதலோடு, வெற்றியோடு என் பிள்ளைகள் காணட்டும். எந்த வியாதி, என்ன வறுமை, என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன துயரம் என் பிள்ளைகளை போட்டு வாட்டி வதக்கி சமாதானத்தை நசிப்பித்து சந்தோஷத்தை கெடுத்தி ஆரோக்கியத்தை கர்த்தாவே பறித்து களைந்து எந்த விதத்தில் எழும்ப நிற்க முடியாத அளவுக்கு தத்தளித்து துடிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. தவிக்கிற துக்கத்துக்குள்ள, வேதனைக்குள்ள, கண்ணீருக்குள்ள கடந்து பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஒரு விடுதல் உண்டாகட்டப்பா. விடுவிப்பதற்காக தீவிரமா வாங்கப்பா, தாமதிக்க கூடாதப்பா. நீங்க வராவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே அது எங்க போய் நிற்க எங்களுக்கு தெரியல. எங்களால பலன் இல்லை, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, எதிர்க்க பலன் இல்லை, சகிக்க எங்களுக்கு மனம் இல்லப்பா, எங்களால பொறுத்து கொள்ள முடியலப்பா. ஆண்டவரே நாங்கள் மண்பாண்டமப்பா, பலவீனமான பாத்திரங்களப்பா. எங்களுக்காக இந்த உலகத்தில் எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லப்பா. நாங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, வெறுக்கப்பட்டவங்க. யாருக்கு எங்களை வேண்டாப்பா, எல்லாருக்கும் நாங்கள் ஒரு கசப்பா இருக்கிறோமே. எங்களை பார்க்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி நகைக்கிறாங்கப்பா, எங்களை குறித்து பல கோணத்திலே பேசுகிறாங்கப்பா, எங்களுக்கு தீங்கான காரியங்களை செய்கிறாங்கப்பா. நீர் அந்த இடத்துல இறங்கி வருவீராக. மகிமை நீ
வெளிப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய அற்புதங்களை நீர் நிகழச் செய்வீராக. உம்முடைய அதிசயங்களை நிகழச் செய்வீராக. உம்முடைய மகத்துவமுள்ள கரத்தின் கிரியைகள் அப்பா நீங்க வெளிப்படுத்துவீராக. உமக்கு அசாத்தியமானது ஒன்றும் இல்லப்பா. எல்லாம் உமக்கு சாத்தியமாகும். எல்லாம் உமக்கு சாத்தியமாகும். உமக்கு அசாத்தியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இறங்கி வாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வரும். நீரே என் துணையும் என் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். வந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை, வந்து என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், சரீர சுகம், தீர்க்காயுசு, அன்றைய ஐஸ்வர்யம், கனமகிமை எல்லாம் நீ கொடுத்து என் பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது, நாணிச்சு போகக்கூடாது, ஒருவரும் தலகுனிஞ்சு போகக்கூடாதப்பா. சத்ரு ஜெயமெடுக்க விடக்கூடாதப்பா. சத்ரு என் பிள்ளைகளுக்கு ஜெயமெடுக்க அனுமதிக்க கூடாதப்பா. கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இருக்கிற எல்லா பெரியவங்கள், பெற்றோர்கள், ஆண்டவரே கருத்துக்குரிய ஊழியர்கள், ஆண்டவரே முதிர்ந்தவர்கள், சிறியவர்கள் ஆராயிருந்தாலும் கர்த்தாவே இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அவங்க எதிர்பார்க்கிறதே காட்டிலும் மேலான ஒரு விடுதல், மேலான ஒரு சந்தோஷம், மேலான ஒரு ஆறுதல், ஒரு தைரியம், பலன் என் மக்களுக்கு உண்டாகட்டும். இப்ப மரண படுக்கையில தவிக்கிறாங்கப்பா. கொடுமையான வேதனை சகிக்க முடியலப்பா, பொறுத்து கொள்ள முடியலப்பா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது? கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா பலன் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நாளுக்கு நாள் பலகீனங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வியாதியினுடைய கர்த்தாவே கொடூரம், வேதனைகள் பெருகி கொண்டு வருதப்பா. தப்பிக்க முடியலப்பா. விடுவிப்பதுக்கு ஆரும் இல்லப்பா. தப்பி வைப்பதுக்கும் ஆரும் இல்லப்பா. அப்பா இந்த நேரத்தில் தாமதிக்க கூடாது. சீக்கிரமா வாங்கப்பா, துரிதமா வாங்கப்பா. வந்து தொடுங்கப்பா, தொட்டு சுகமாக்குமப்பா. நீங்க வந்தால் எங்களுக்கு விடுதல், நீங்க தொட்டால் எங்களுக்கு விடுதல், நாங்களுமே தொட்டா விடுதல். அப்பா நம்முடைய வல்லமை மக்கள் மேல் இறங்குவதாக. விடுதலின் கரம், அற்புதத்தின் கரம், அதிசயத்தின் கரம், மீட்பின் கரம், வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே இப்ப மக்கள் மேல் வெளிப்படுவதாக. அதற்காக நான் செபிக்கிறோம். அப்பா 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 இப்போது நம்முடைய மகிமை வெளிப்படுத்தும், நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும், நம்முடைய அற்புதங்கள் நிகழச் செய்யும். ஒரு கேடும் ஒரு குறையும் என் மக்களுக்கு வர நீர் அனுமதிக்க கூடாதப்பா. உம்மை நம்பி அப்பா திருப்பாதத்தில் பணியிறோம், குனியிறோம். நீர் இறங்கி வந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றவரே கண் கலங்கி இருக்கிற மக்கள், நொந்து போயிருக்கிற மக்கள், வேதனையோடு இருக்கிற மக்கள், யாராக ஒரு ஆறுதலின் வார்த்தை சொல்லுவாரா? யாராக எனக்கு ஒரு கண்ணீரோடு வார்த்தை ஜெபிப்பாரா? ஏங்கி தவிக்கிற மக்கள் உண்டப்பா. அவங்க மேல் இரக்கத்தை பாராட்டுங்கப்பா. இரக்கத்தை பாராட்டுங்க. ஏசப்பா இரக்கத்தை பாராட்டுங்கப்பா. அதுக்காக நான் செபிக்கிறோம். உமக்கு அசாத்தியமான காரியங்கள் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லப்பா. எல்லாம் உமக்கு சாத்தியமாகும், எல்லாமே உமக்கு சாத்தியமாகும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். மனுஷனால் கூடாதது உம்மால கூடும், மனுஷனால் கூடாது உம்மால கூடும் அப்பா. உம்மால கூடாது ஒன்றும் இல்லை. நீர் அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி. உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி. என் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. சரீர சுகத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய கரத்தை நீட்டுகிறதுக்காக நன்றி. தீவிரமாக இறங்கி வந்த பிள்ளைகளை விடுவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. விடுவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அநேகர் இப்ப மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய பந்தனைகள் அழிந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதியினுடைய எல்லா விதமான அந்த குரோர சூழ்நிலைகளும் மாறி என் மக்களுக்கு ஆசீர்வாதம், சமாதானம், ஆறுதல், சந்தோஷம், நல்ல சரீர சுகம், நல்ல நித்திய ஜீவன் நீ கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்கு நீ ஆறுதலாய் தேறுதலாய் மாறட்டப்பா. நம்முடைய மகிமேறிய கரம் என் மக்களோடு கூட இருக்கட்டும். ஒரு கேடும் ஒரு கெடுதியும் ஒருவருக்கும் வரக்கூடாது. எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இது நிமித்தம் உண்டாகிற சகல துதியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா இந்த வார்த்தைகளை நம்புங்க, படியுங்க. தாழ்மையோடு இயேசுவோட பாதத்தில் சலண்டர் ஆயிடுங்க. எல்லாவற்றுக்கும் விடுதலை இயேசு தருவார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.